உண்மையில அந்த படத்துல வந்த மாதிரி இப்ப இலங்கையில யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்தாருக்கும் வேட்டிக்கிற வாசிகளுக்கும் இது தொடர்பு இருக்கும். நீங்க ஏன் தோட்டம் செய்யணும்னு சொல்லி இப்ப செய்து கொண்டிருக்கீங்க? இது விவசாயம் வந்து எங்களுக்கு சாப்பாடு போடுற தொழில். நாங்கள் தாத்தா காலத்துல இருந்தே செய்து கொண்டு வரோம். ஓ, அது ஒரு இளையான் மாதிரி, வெள்ள ஒரு இளையான் மாதிரி. அன்றே கணித்தார் சூர்யா. அந்த அதில் பிடிச்சா சில நேரத்தில் கையால் எல்லாம் தான்ற மாதிரி அடிக்கிற கொட்டையை தட்டுற கொட்டையை சாப்பிட போறியா? அடே அதுங்களுக்கு தட்டுற அடே அடே இந்த இப்படி எடுத்து இப்படி காட்டி இது அப்படி சாப்பிட்ற டேஸ்ட் இல்லை பார்க்குறாங்களுக்கு வயிறு எரியும். உண்மையிலே பெரிய ஒரு அழிவு மாதிரி தான், தென்னை மரங்களுக்கு எல்லாமே அழிவு மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் அந்த அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயமே சொந்த தொழிலாக செய்து கொண்டிருக்கிறா. வீடு ஒரு நாளைக்கு சம்பளம் 1500. அவங்க குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா? உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சங்குவெளியின் இடத்துல நிற்கிறேன். என்னத்துக்கான இங்கே வந்தான்னு சொல்லி சொன்னால் முன்னு பார்த்தா நிறைய வயல்கள் இருக்குது, அதுக்கு நிறைய தோட்டங்கள் எல்லாமே இருக்குது. மிளகா தோட்டம் இருக்குது, கத்திரிக்காய் தோட்டம் இருக்குது, குறிப்பாக இப்போ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளரிப்பால் தோட்டம் எல்லாமே இருக்குது. நாங்கள் என்னத்துக்காண்டி வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, அதாவது ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. அந்த பழக்கடையை போய் ஒரு பழம் சாப்பிட போகிறோம். அதாவது இந்த வெயிலுக்கு கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும், அதோட அந்த வெக்க காலத்துக்கு நல்ல ஒரு பழம் ஒன்று தான் சாப்பிட போகிறோம். அதோட அந்த தோட்டத்துக்கும் போய் என்னமா இருக்குன்னு சொல்லி காட்டிக்கோளும். குறிப்பாக இங்கே ரோனும் விட்டு வீடியோ எடுக்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இதுக்குள்ள பாருங்க, இது ஃபுல்லாக வயல்வெளிகள்லாம், இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் காட்டிக்கு வர்றோம் நான் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு தோட்டம் இருக்குது. சரி, தோட்டம் உண்டு, அதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடை தான் வந்து நாங்கள் இந்தியாவில் ஜெஃப்னாத்தன்ஸும் கேரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் நிற்கிறோம். ஏன் வந்து நீங்கள் எனக்கு வேண்டி தரவா? வெள்ளரிப்பழம் வாங்கி தர்றேன். வெள்ளரிப்பழம் வேண்டி தர வீடியோ எடுக்கிறது இல்லை, ஆட்ட வீடியோ, ஆட்ட சேனலில் வீடியோ. இது உனக்கு என்ன சேனலுக்கு தான் அறியும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வியாபாரம் செய்து கொண்டிருக்கேன். இப்போ இதில் கணக்க பழங்கள் இருக்குது, வளமையன்றைக்கு ஒன்று என் காணலேன். இது தமிழை போட்டு நம்ம தமிழில் தான் கொண்டு வரதா பழங்கள்? இங்கே பண்ணுறேன் இல்லையா? சோழன் பழங்கள், இங்கே வெள்ளரி தோட்டங்கள். இப்போ வெள்ளரி பழம் தான் சீசன் என்ன? வெயில் காலத்தில். வெயில் காலத்துக்கு இது என்ன வருத்தத்துக்கு நல்லா தெரியுமா? அப்படியே வெள்ளரி பழம் தான் நல்லா எல்லா வருத்தத்துக்கு. எல்லா வருத்தத்துக்கும் நல்லா என்ன சொல்கிறேன், இந்த வெயில் காலத்தில் அவை குளிர்மையாக சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறேன். அதோட இந்த வெள்ளரி பழம் நிறைய வருத்தத்துக்கு நல்ல நல்ல உடலுக்கெல்லாம் நல்லன்னு சொல்கிறேன். என்ன இது எவ்வளோ காலத்து அறுவடை செய்ய அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? என்ன மாதிரி 3 மாதத்தில் அறுவடை செய்யும். 3 மாதத்துல பழம் காய்ச்சிடும். என்ன வீடுகளில் போடலாம், நாங்கள் வீட்டு தோட்டத்துக்கு போடலாம். அப்போ இன்றைக்கு பழத்தை சாப்பிட்டு கொட்டையை கொண்டு போய் நாங்கள் வீட்டு தோட்டத்துக்கு போட போகிறோம். இல்லை மற்றது வளமையாக அந்த ஆப்பிள்கள், ஒரேஞ்சுகள், சோழன் விற்கிறீங்க, அப்படிலாம் விற்கிறீங்க. சோழன் இப்போ இன்றைக்கு கொண்டே என் காணையில் சோழன் தம்புலேருந்து எடுத்துன்னு வர்றீங்களா போய்? மற்ற பழங்கள் நாளை வருது, நாளைக்கு தான் தம்பி கொண்டு வருவேன். மற்ற பழங்கள், மற்ற பழம் மாம்பழங்கள் இப்போ நேற்றெல்லாம் விற்ற நான். இன்றைக்கு இல்லையா ஒன்று இளநியும் வெள்ளரி பழம்? சரி சரியா. எங்களுக்கு ஒன்று தருவீங்களா? என்ன விலை போகுது வெள்ளரி பழம்? வெள்ளரி பழம் 500 600. 500 ரூபாயா? முதல்ல நாங்கள் 250 300 வேண்டுறாங்க. இப்போ சீசன் ஆரம்பிக்குது தானே, அதான் விலை கூட இருக்கு. ஓகே, இந்த ஒன்று பவர் விலையா? சைஸுக்கு எத்தனை விலையா? பெருசு என்ன விலை? இது 600 ரூபா. 600 ரூபா. சின்னல் இலையோட சேர்த்து இங்கே வா, இங்கே அடிக்க மாட்டேம்மா தயவு செய்து வா. இப்படி தான் கிடைக்க. சின்னல் என்ன விலை? 500 ரூபா. இது 300 ரூபா. இது 300 ரூபா. பரவாயில்ல. இது கழிஞ்சா 2 இருக்குது வித்தியாசம். இது 500 ரூபா. அதே நீங்கள் சுற்றி விற்கிறது அதுதான் அடுத்த கேட்க வர சுவை. மற்றது வெடிச்சிடும். அந்த பழத்த உடனே வெடிக்கிறோம். வெடிக்க அப்படியே வந்து விற்கலாம் தானே. அது இந்த வெடிக்க பாட்டு கொட்டுப்படாமல் இருக்க இந்த பனை ஓலையெல்லாம் கட்டுறது தானே. இந்த பழம் பழுத்துச்சுன்னு சொன்னால் வெடிக்கும் வேணா. இந்த வெடிச்சா தான் நல்ல பழம்னு சொல்லி பண்ணுறது தானே. இந்த வெடிச்சு கிடக்கு தெரியுதா? அணிலுக்கு வந்து பழம் இனிப்புண்ட மாதிரி வெடிச்ச பழம் டேஸ்ட். டேஸ்டாக இருக்கும். எங்கள் 300 பழம் தோண்டு தாங்க நல்லதா? இது இப்போ சாப்பிடலாமா? அடே சின்ன பழம்டா இது. சின்ன பழம் தான். நீங்கள் சாப்பிடுவீங்களா? நீங்கள் எவ்வளோ உண்டு அணியாம கூடாது. சரியோ ஒரு எல்லாம் பிளான் சங்கர் பிளான் சங்கரோட பேர் இருக்கு தெரியுமா? சீனி நான் கொண்டு வந்தேன், வீட்டை கொண்டு வந்தேன். இந்த சீனி கிடாக்கு வீட்டை கொண்டு வந்தேன். வீட்டை அடக்கணும் வருது வேறு எப்படி அடக்கிற அந்த வெக்கைக்கு மத்தியான டைம் வந்து ஜூஸ் அடிக்கிறது சீனி கொண்டு தண்ணி டைம் தேத்தனி போடுறோம் ரோட்டாங்க. இந்த வீட்டை சீனி எல்லாம் பொட்டெல்லாம் கட்டி கொண்டு வந்தேன்.
என்ன நீ தனியாக சாப்பிட ஒரு மாதிரி கிடைக்கும் சீனி போட்டு சாப்பிட தான் டேஸ்ட் என்ன அவாவே போட்டு தருவா அந்த கேன்டீன் நான் கொண்டு வந்தேன் போட்டு சாப்பிட அப்புறம் நான் கேப்பிட்டு இருந்தேன் என்ன வாராக்க கொண்டு வந்து வைக்கிறேன் கொண்டு வந்து வைக்கிறீங்களா என்ன அப்போ என்ன ஒரே சாப்பிட்டு போகலாமே என்ன கத்தி இருக்கா அவங்கள்ட்ட இருக்கா கொடுத்தா வெட்டி தருவா கத்தி எங்க இல்லையா கையே கத்தி விரலை வீச்சுன்ற மாதிரி இன்றைக்கு என்னடா என்னது கட்டரம் அடிச்சு போட்டு ஏன் அப்படி அதை போட்டு கடிக்கிற எறும்பு போட்டு அது எறும்பு தானே கடிச்சாடா பனை ஓலையெல்லாம் கட்டியும் கிடக்கு பார்த்தீங்க நீ ஓலையை சாப்பிட்றோம் நாங்கள் பழத்தை சாப்பிட்றோம் அது நீ தானே ஆடு மாடு அப்படி சாப்பிட்றீங்க ஆடு மாடு நான் இல்லை போட்டு அவசரப்படாதான் பழத்தை மண் விட்டா அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட போய் கிடக்கு சிவா பழ சிவா அவள் இப்படி கண்ணு ஓதுறேன் அப்படி கத்தி கத்தி பாரு கொமெண்ட்ல அப்படி போதும் அப்படியே கட்டம் அடிச்சு வீங்கி போட்டுறா அப்போ சாப்பிடாது அட இன்னும் வெள்ளையா காட்டுதுடா அடே வெள்ளையா படிக்க தாண்டா என்ன ஆனால் இந்த கண்ணுக்கு தான் உண்டா கலர் தெரியும் ஒரிஜினல் கலர் இந்த சிவஞ்சம் வந்து பூட்டி வெளியே காட்டணும் அப்படி ஆமாம் ஓ உள்ளுக்கு இதை கொண்டு வீட்டை கொண்டு காய வச்சு தோட்டத்துக்கு போடும் அப்படி இருக்கு இந்த கொட்டை ஆசையாக இருக்குல்ல இந்த இதை காய வச்சு நான் விதைப்போம் போனா விதைப்ப உண்மை சீரியஸா வணக்கம் அண்ணா நன்றி அண்ணா கையில் ஓகே ஓகே நன்றி அண்ணா தேங்க்ஸ் அண்ணா ஓகே வச்சு சாப்பிடுங்க நீங்கள் உங்களை பெருசாக தரேன் சரியா நடிக்கா நீ கையில் வச்சிருக்க இதெல்லாம் கொட்டை ஒரு பேக் ஒன்று அந்த பேக் தரவா டேய் நீ அந்த கொட்டை விதைச்சு கோட்டை வாங்கின அப்புறம் நான் ஒன்று வந்து வீடியோ எடுக்கிறேன் விவசாய சங்கம் இது வெள்ளரி படம் உண்மையாக தனியாக சாப்பிட்டா ஒரு மேலே தான் கிடையாது வளமையை சாப்பிட்றாங்க எதுக்கும் சாப்பிட்டு காட்டுறேன் ஒரு மாப்பழம் மாம்பழம் நினைக்கிறேன் மாப்பழம் என்னம்மா மாப்பிள்ளையா வா நீ தண்ணிட்டு வா வச்சு கொண்டு வா ஏன்னா அவருக்கு பெருசாக கிடக்கு நீ நடுவுக்கு போட்டு சாப்பிட அப்படியே எந்த வீட்டு வந்து நாட்டு சக்கரை கொண்டு வந்து நாட்டு சக்கரையா வீட்டு சக்கரை அதில் வைங்க வீட்டுண்டாடா வீட்டு சக்கரை வீடு நாட்டுலாம் இருக்குடா நீங்க இந்தியாவா ஓ இந்தியா சக்கரையா இது இங்க சக்கரை என்ன விலை ஓகே அது இதெல்லாம் அந்த வீட்டு என்ன கத்தி இருக்கு தானே கத்தி அப்படி வெட்டி போட்டு அதுக்கு அப்படியே மலைச்சாரல் மாதிரி இப்படி தூவணும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிட்டேக்கா எனக்கு மலைச்சாரம் நீங்கள் தான் தூவணும் உங்களுக்கு உப்பு போடுற மாதிரி உங்களோட உப்பு இல்லை அது சின்ன மெல்லிய சீனியாக இருக்கு சீனி கணக்கு சாப்பிடக்கூடாது உடம்பு கூடாது பரவாயில்ல தானே இதுக்கு ஜூஸுக்கோடு கணக்கு கவனம் பார்க்கணும் என்ன அது சீனி கூடாது இதெல்லாம் தனியாக சாப்பிடலாம் சிவா இதில் ஒரு மாற்றம் பார்த்தனியா என்ன அந்த டிஷர்ட்டை பார்க்கல புது ஷர்ட்டு என்னண்டா சிவாடே பர்த்டே 4000 சப்ஸ்கிரைபர் பார்ட்டியா 4000 வாழ்த்துக்கடா நீ மிஸ்டர் தாண்ட போற மாப்பழம் தான் இது கடை பேர் தெரிஞ்சிருக்கும் சாப்பிட்ருப்பீங்க தெரியாத காலேஜ் சொல்கிறேன் நான் சரியா என்ன சொல்ல மேலே கொஞ்சம் இனிப்பாக இருக்குது புளிப்பாக இருக்குது ஒரு மாத்தன்மையாக இருக்குது நான் கண்டுபிடிச்சு விட்டேன் என்ன அவன் சேனலுக்கு என்ன பேர் கரன்ஸ் எக்ஸ்போ அங்க டிஷர்ட்டை பாரு அன்எக்ஸ்ப்ளோர் பார்த்து உண்மையே சொல்லு பார்த்து தானே வாங்குது என்னமே கிடக்கும் இந்த மேல் பக்கம் நல்லா இருக்கு கீழ் பக்கம் போக கொஞ்சம் இதாக இருக்குண்ணே இனிப்பா இருக்கும் சீனியை வச்சிடுறான் எனக்கு கொஞ்சம் உடம்பு கூடாடா அப்போ நீ மட்டும் கொட்டி தின்ற எந்த உடம்பு கூட உண்ட உடம்பு போனாலும் பரவாயில்ல எங்கள் நண்பர்கள் அப்படி பார்க்குறேன் நான் மகன்ராஜிட்ட சேர்ந்து காய்ச்சி பழகிட்டேன் எனக்கு அது என்னோட நீங்கள் சாப்பிட்ற முக்கியம் நல்ல கமெண்ட்டுக்கு தான் அடே நல்லா உண்மையாகவே ஆனால் என்ன வெட்டி போட்டால் அந்த அடிப்பக்கம் பண்ணி சாப்பிடலாம் நாங்கள் இது வந்து என்ன சொல்றீங்க ஃபுல்லாக கரண்டியால் வலிச்சு போட்டு கிண்ணத்தில் போட்டு சீனியை போட்டு நல்லா அப்படியே மசிச்சு போட்டு சாப்பிடு ஃபஸ்ட்டு அது ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுத்து சாப்பிட்டா ஒரு ஐஸ்கிரீம் மேக்கறக்குண்ணா ஆனால் அது கரண்டி என்ன சாப்பிட்றோம் அந்த மூக்கில் விரலாம் என்ன அப்படி வராண்டி எப்படி சாப்பிட்றான்னு டேஸ்டா அப்படியே இந்த இப்படி எடுத்து இப்படி காட்டி இது அப்படி சாப்பிட்ற டேஸ்ட் இல்லை பார்க்குறாங்களுக்கு வயிறு எரியும் அப்படி இதை பார்த்து தானே ஊருக்கு வருவினம் வந்து இப்படி ரோட்டில் நின்று இப்படி சாப்பிட தனி டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்ற விடத்துக்கு வரணும் சரியா சங்கு வேலி
சங்குவேல் இந்த வயல் முடிவு வயல் முடிகிற இந்த உடுவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உடுவில் போகிற பக்கம் வயல் முடிகிறதோட இடக்கே பகிர்ந்து கடை இருக்கும் வந்தீங்கன்னா சாப்பிடலாம் நீங்கள் சண்டில் பேலேருந்து வரைக்கும் 2வது வயலும் எங்க சீனி ஓட்டுனீங்க எனக்கு தானே மலிவா அண்டைக்கு மலிவா வேணுங்க அடிக்கிற வகையெல்லாம் அப்படியே உண்மையாக நான் பார்த்தேன் வரைக்கும் 2 மணி நேரம் வச்சு விற்கணும் நிறைய பேர் 2 வேண்டி கொண்டு போயினோம் ஏன்னு சொன்னால் அவளுக்கு நல்ல என்ன அப்படி இதை வீட்டோட அப்படியே சாப்பிடலாம் வீட்டை என்ன வழியாக சாப்பிடுவோம் அது நாங்கள் கடிக்க மூக்கில் எல்லாம் ஒட்டுது அதான் நான் கரண்டி மூக்கில் அடாது யாருக்கு நான் அவன்கிட்ட வீட்டில் கண்ணது என்ன பண்ணுது தேப்பெல்லாம் சாப்பிட நினைக்கிறேன் டஸ்ட்பின் இல்லையா எனக்கோட நண்பனை கடை எவ்வளோ பிரச்சனை இதை உள்ள வலிச்சு போடு அவன் கையில் வச்சிருக்கேன் அதுக்கு வலிச்சு போடு உனக்கு மலைச்சாரம் அட என்னடா ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு பஞ்சியா அடே நான் தெரியும் தானே என்ன இல்லை தட்டுண்டா கொட்டையை சாப்பிட போறியா அடே அதுங்களுக்கு தட்டுற அடே அடே நீ கோட்டை தட்ட சொல்லி ஊத்தவாளே இந்த போடு மலை சாரமே தூவம் பிள்ளை வேர் அடிக்கிற வெயில் கூட மழை சாரலாம் எங்க ஒடுங்க கொட்டுங்க என்னடா சிவானி என்ன சொல்லுவாங்க லைட்டா கத்தியால கீறி போட்டு அதான் சொன்னா நான் கத்தி இல்ல கத்தியும் கொண்டு இல்லை நல்லவன புல்லு மாயுதான் தெரியுமா இப்போ இப்படி நைஸ் நைஸா பிரிச்சா அப்படி பிளந்து வந்துடும் இது இடையில போடலாம் அறிவு என்ன காணும் சாப்பிடு நீ சாப்பிடு நல்லா இருக்கல கிட்டத்தட்ட ஒரு களித்தன்மையான் நல்லா இருக்கா அது பரங்காட்டிட்டு தானே குத்தி போட்டு அப்படியே தூவி ஒரு வீடியோ எடுக்கலாம் சக்கரை சக்கரை மெட்ட சக்கரை வாங்கிட்டு போய் விட்டு எடுப்போம் சக்கரை என்ன டக்குனு வேணும் இல்லை கடையில் இப்போ வேணாம் இப்போ அடுத்த வீடு எடுக்க போகணும் பரவாயில்ல வேணும் நான் சக்கரை போட்டு இல்லை சர்க்கரை வேணும் சொல்றேன் நான் பழம் பண்ண சொல்றேன் எனக்கு கண்டோஸ் இருக்கு இல்லை ஊற்றிக்கு இந்த வெயில ஊற்றிக்கு போட்டு சாப்பிடும் உருகுது இதில் வச்சா பிடிச்சா உருகும் அவ்வளோத்துக்கு வெயில் இருந்தால் பாதுகாப்பு கவசங்கள் அட எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது சரி அதை சொல்ல மறந்துட்டேன் அதாவது தம்பி நீங்கள் வெயில் சொல்கிறீங்களே ஏன் ஃபுல் கேஸ் செட்டு போடாமக்கு சரி ஏன் ஃபுல் கேஸ் செட்டு போடுறீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்தது சரியா வெயிலுக்கு அரை கேஸ் செட்டு தான் போடணும்னு சொல்லி வெயிலுக்கு மேலே அரை கேஸ் செட்டு போட்டு தான் காத்தோட்ட மாதிரி இருக்கும் நாங்கள் ஏன் ஃபுல் கேஸ் செட்டு போடுறோம் நாங்கள் சொன்னால் இவ்வளோ கறக்கக்கூடாதுக்காண்டி அதாவது இந்த இங்கே போயிட்டு வந்தால் இது கிட புரியுமா தெரியும் என்ன ஒரு கருப்பாக தெரியும் அதாவது அந்த கறக்கக்கூடாதுக்கான இந்த இதுகள் போடுறது ஃபுல் கேஸ் செட்டு போடுறது அந்த அரைக்கை போடைக்க வெளிநாடுக்காரன் என்ன செய்யணும் தெரியும் சன்ஸ்கிரீனை பூசிட்டு தான் அரைக்கை போடுறது சன்ஸ்கிரீன் எங்களுக்கு இல்லை இது அதில் மட்டும் சன்ஸ்கிரீனை போதும் நாங்கள் டிஷர்ட் போடுறோம் இயற்கையாக டிஷர்ட் போடுறோம் இல்லாட்டி அப்படி தான் போடுறோம் சரியா அதுக்காண்டி தான் வேற ஒன்றுமே இல்லை இதில் அப்புறம் யோசிப்பாங்க கமெண்ட்ல தம்பி வெயில் சொல்லி போட்டேன் ஃபுல் கேட் தெரியுற அவங்க ஓடுந்தான்னு சொல்லி நாங்கள் ஒரு துணி வந்து இந்த துணி தான் காட்டன் ஓ ஜேசி துணி மாதிரி அதெல்லாம் சார் முடிஞ்சுதா ஆ சீனியோ போடுமோ பழந்தவையோ அடுத்து போச்சா அப்படி யார் மறைச்சது ஒன்று தரமாக சாப்பிடலாம் கொட்டை போட்டு ஒன்று போகிறேன் ஓ அதுக்கு போட்டு விட அப்படியே இந்த இடத்துல போய்க்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் வாகனங்களை நிறுத்தி எல்லாம் வேண்டி கொண்டு இருக்காங்க அப்புறம் ஆட்டோ வேணும் படி இருந்தாக்கா வேணின்னு வரேன் சரி அப்படியே நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே சீனி ஓடி சாப்பிட வேறு லெவலில் இருந்துச்சு இப்படி நாங்கள் வயலையும் சுற்றி காட்டுறோம் நான் உங்களுக்கு ட்ரோன் சங்கர் ட்ரோனோட வலிக்கிட்டாரு பைக்கை விட்டுட்டு போகிறோம் என்ன இப்போ உங்களுக்கு நான் உடற்பயிற்சி சேர போகிறேன் சரியா உடற்பயிற்சி ஏன் ட்ரோன் விட்டோம் இல்லை இதுக்கு நடக்க போகிறோம் அடே வெயில் இதுக்கு இது மட்டும் இல்லை என்ன இப்படி நடந்து வந்து குதிப்போம் தூரத்தில் தெரியுது மாசம் நாங்கள் போவோம் நடந்து எடுத்துட்டு அதான் பயப்படுறீங்களா இப்போ எடுத்துட்டு வரேன் இல்லை இல்லை ரோன் எழுதி போட்டு போவோம் ப்ரோ இந்த வெயிலுக்கு இந்த ட்ரோன் தாக்கு பிடிக்க மாட்டேறியோ தாக்கு பிடிக்கும் இது DJI என்ன இந்த ப்ரொமோஷன் எவ்வளோ பண்ணினே ஒரு ப்ரோமோஷன் இல்லை சொல்கிறேன்டா இது பிராண்டட் தானே பட்ட பகல லைட் எரியுதுடா படி ஸ்டியரிங்கில் என்ன ஜோய்ஸ்டிக் அதுக்கு டிஸ்பிளே பழைய ஃபோன் இதெல்லாம் கட் பண்ணிடுவேன் பறக்க விடலாமா 1 2 சார்ஜ் நிற்குது 55 தானே இருக்கு கொஞ்சம் வந்துருந்தான் ரிட்டர்ன் ட்ரோன் சங்கர் ட்ரோன் விடும் தரணும் நீ ஒரு கரிஞ்சனி தானே ஞாபகம் இருக்கோம் ஓகே நான் அந்த ட்ரோனுக்கு 10x விட்றேன் வேற இப்படி விட்றேன் வேறு 10x என்னட்ட இந்த ட்ரோன் தப்பிக்கல இந்த ட்ரோன் இங்கே போயிட்டு சாச்சிடா அப்புறம் கூட பார்க்க எடுத்துகிட்டு வா குளத்தையும் இருக்க விட்டுடு இந்தாடா குளம் இந்த அந்த குளம் இல்லை இது உங்க எவ்வளோ இருக்கா எங்கே விட்டு இந்தியாவில் குளம் உங்க போகுது இந்த 10x விட்றேன் ஒரு காடு நல்ல அதைக்கா ஏன்டா அப்படி இருக்கிறீங்க ரெண்டு டே
அதுக்கு 2 குளம் இருக்குண்டா எங்களுக்கு இப்போ தெரியுது நல்லா இருக்கடா வயல் எப்படி டிசைனாக வட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்க அங்கே ட்ரோனை பிடிச்சிட்டேன் நடை 10Xல பிடிச்சிட்டேன் பேட்டிக்கிற வாசிகள் வந்து அந்த ஒரு இது போடுற மாதிரி படங்களுக்கு இருமாடா வயலில் எப்படி வடிவாக இருக்குல்ல ஒவ்வொரு டிசைன்ல ஏண்டா கீழே இருந்து பார்க்க தெரியாது ரோட்ல பார்க்க தான் இந்த இது தெரியுது ஜாழ்ப்பாணத்தாருக்கும் வேட்டிக்கிற வாசிகளுக்குமே இது தொடர்பு இருக்கோ தமிழில் தானே எனக்கு நான் போட்டு விட்றேன் தமிழில் சொன்ன வேட்டிக்கிறத தொடர்பு இருக்காண்டு வயலுக்கு ஓட்ட விழுந்துருக்காடி வேட்டிக்கிற வாசி வந்துருக்கு தெரியுமா வயலுக்கு ஓட்ட விழுந்துருக்கு மஞ்சு ரெடி இப்போ தலைகீழாக இறக்க போறாரு ரோனை நான் பிடிக்கவா கையில் நான் பிடிக்க இல்லையா நான் கையா பிடிக்க இது நான் பிடிக்கிறேன் கை கவனமே இதோ கடைசியாக தனுசாந்தை பார்க்கணும் அவர் நல்ல டிரைவர் பார்ப்போம் அட நீ பயப்படாடா நீ வச்சிருக்கிற ஆட்ட கையில் அதான்டா பயமே எந்த கை தான் பரவாயில்ல எனக்கு பயம் இல்லை சரியா மாறி ஒரு சின்ன இந்த சைடில் ஃபேனை கிட்ட ஒரு சின்ன பிடிச்சேன்டா ஒட்டி சொக்கனுக்கு இல்லை எத்தனையோ வெட்டி கிடக்கும் உனக்கு வெட்டினாது எனக்கு இப்போ உங்களுக்கு நான் ஒரு உடற்பயிற்சி மத்திய நேரம் உடம்புகளை குறைக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் வாரு உங்கள் உடம்பு இப்போ நீங்கள் என்ன மாதிரி உடம்புக்கு வரணும் பண்ணுறதுக்காண்டி கூட உடற்பயிற்சி இருப்போம் சரியா உடம்பு போடா வெயிலுக்கு சாப்பிடணும் நல்ல தண்ணி குடிக்கணும்ன்றதை விட தேசிக்காய் தண்ணி மற்றது ஒரேஞ்ச் ஜூஸ் இல்லை நீங்கள் அதெல்லாம் குடிக்கணும் பார்க்க நீங்கள் தயவு செய்து இந்த வெயிலை குடிச்சு கொடுங்க நாங்களும் தானே வெயிலுக்கு வரோம் அது நீங்கள் வந்தால் நான் என்ன ஒன்றும் செய்யல இப்போ முன்னுக்கு குளம் ஒன்று இருக்கேண்ணே மாதாத குட்டி வந்தால் குளிக்க வைக்கலாம் அதுக்கு அவன் தானாக குளிப்பான் நாங்கள் சொல்லவே இல்லை என்ன இந்த வெக்கைக்கு என்ன குளிக்கிறது நான் சாடி சொல்லிடுறேன் வேறு சொல்லி முகம் எரியுதா தண்ணி நிற்குது நல்லா ஆல்பம் இல்லை போன பாம்பு விழுந்தா ஏறி ஓடுறதுக்கு தென்னையும் வச்சுக்கிட்டு ரப்பில்லை போல அதான் கிளங்கி வா போ போல வச்சிருக்கேன் மாறு தவறு விழுந்து விட்டுறாங்க வா உங்களுக்கு நீச்சலும் தெரியாத உள் நீச்சல் சொல்ல போறேன் அடிப்பேன் உனக்கு குழாய் கிணறு நல்லா இருக்கண்ணா ஏன் ஒரே வெயிலுக்கு வாரீங்கட்டா ஒரே வெயிலுக்கு வாரீங்களா வயல்களுக்கு நீ வில்லங்கதுக்குங்களே நான் இப்போ அவனை கூட்டி கொண்டு போனால் பிடிக்கப்பட்டேன் தா குளம் அட இது அல்லிப்பூ தாண்டா அல்லிப்பூ குளம் அல்லி உனக்கு தெரியல சிவா இது லில்லியடா அல்லி லில்லி அல்லி தான் தாமரை இல்லை அந்த கொக்குக்கு 10x விடுவாங்க இந்த கொக்கு அந்த கொக்குல போய் நிற்கும் 10x விடா உலகத்துக்கு யாரும் மீன் பிடிக்கிறவங்க அப்படி 10x இந்த தூரத்தில் 20x விடட்டா ஒட்டக்கால் நிற்குதோ கொக்கு ஒட்டக்கால் பா அவனே விசர்றேன் கொக்குக்கு அறிவில்லைண்ணே 2 கால் இருந்தால் ஒட்டக்கால நிற்குது அடே தொட்டா சினிங்கடா அடே இந்த சினுங்கம்பா கேட்குதா சுருங்கியடா தொட்டா சினிங்கின்னு சொல்கிறோம் நாங்கள் ஏன்டா அதுகளை தொடுற பாவங்களை அட அதுக்கு ஒரு பாதிப்புமே இல்லையடா அடே வதைக்காங்கடா அடே அந்த மரத்துக்கு உயிர் இருக்குன்றது ஓ உணர்வு இருக்கு பேர் அதுக்கு அவன் மரக்கறி சாப்பிடாதே மரங்களை வெட்டக்கூடாது ஓ மரக்கறியை விடுறாரு இந்த
இப்போ நாங்கள் அந்த குளம் பார்க்க போனாங்க. குளத்துக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லைண்ணே, எதுமாந்து போயிட்டோம். அப்படியே உங்களை கோயில் இருக்குண்ணே, பழைய கோயில். அப்படியே அரச மேம் அடே இப்படி கதைக்கான என்ன இருந்துக்குவாங்க ஒன்று இருந்துக்குவாங்க பெரிய வெட்டி வரும் கன வருஷமாக இருக்குண்ணே. அப்படியே போவோம். அண்ணா பழம் கொண்டு வரேன். வணக்கம், கதைக்கலாமா? பிஸியாக போகிறீங்களா? பேக்கோட வரணுமா? ஓகே ஓகே. அப்படியே நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இங்கே ஐயா கண்டு நட்டு கிடக்கு, அதுகளுக்கு தண்ணி விட்டு கொண்டு இருக்கேன். கேட்போம் கதைப்பாரோட சொல்லி கேட்டு காய்ப்போம். அவரோட அடிக்கிற இருக்குது இல்லை கால் வைக்க இதமாக இருக்குது. அப்படி போவோமா? வணக்கம் ஐயா, உங்களோட பெயர்? உணகாணியில் தண்ணி வைக்கிறீங்களா நீங்கள்? என்ன என்ன விதைச்சிருக்கீங்க? கத்தரியா? மனோராஜா சேனா. உங்களோட பேர்? சரி சரியா. நீங்கள் தோட்டம் செய்கிறீங்களா இல்லாட்டி? தண்ணி வரும். ஓகே ஓகே. அப்போ என்ன மாதிரி வெயில்? வெயில் தான் கடுமை. நீங்கள் எல்லாம் நிப்பாட்டுறீங்கல்ல அந்த தென்னை தென்னை இல்லை பழுதாகுது, மருந்துகளை அடிக்கலாம் கொள்ளலாம். அந்த இப்போ ஒரு யாழ்ப்பாணத்திலே சரி, இப்போ இந்த வடபகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அந்த தென்னை மரங்களில் ஒரு பூச்சி இல்லையா மாதிரி. ஏன்னா நீங்கள் வேலை செய்யணுங்க ஐயா, செய்ய காய்ப்போம் ஐயாவோட. இந்த தென்னை மரங்கள் இருக்குதானே, தென்னை மரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கருப்பு மாதிரி ஒரு படர்ற ஒரு தன்மை உண்டு, எல்லா இடங்கள்லுமே வந்து கொண்டு இருக்குது. அதில் பெரிய ஒரு நோய் மாதிரி. என்ன அது என்னத்துக்காண்டி ஐயா வருது அப்படி? என்ன தெரியல தம்பி, நீங்கள் தான் அது பார்க்கணும். வேணால் அது ஒரு இலையான் மாதிரி, வெள்ள ஒரு இலையான் மாதிரி. அது ஆக்களுக்கும் ஆபத்து. ஆக்களும் ஆபத்தும். அந்த அதில் பிடிச்சா சில நேரத்தில் கையால் எல்லாம் தான்ற மாதிரி அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கணுமா? அப்படி ஒரு பிரச்சனை என்ன? அதெல்லாம் நீங்கள் தான் ஒரு கட்டுப்படுத்தி செய்யும். அதுக்கு ஏதோ தெளிக்கிறேன், வேப்பங்கரசல் எல்லாம் தெளிக்கிறேன்னு சொல்லிடுவேன். சொல்கிறதா உங்கள் மேலுக்கு என்ன எல்லாம் இப்போ ஒட்டி மரம் இல்லை, ஒரு வீட்டு அஞ்சு மரம் நீங்கள் 5 வாழைக்கும் வருது. இப்போ வாழைக்கும் வருது, வாழை பப்பா எல்லாத்துக்குமே வருது. பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று அழிய போதுன்னு வருத்தம் என்ன? தோட்டக்காரர் அக்காவா? அக்காவா? எடுக்கல வாங்க வாங்க எடுங்க அக்கா எடுங்க. இப்போ நாங்கள் தோட்டத்துக்கு வந்து நாங்கள் தோட்டத்தின் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அக்கரால் தான். அவாட்ட நான் கதைக்கன்னு சொல்லி கேட்டாங்க. அக்கா வீடியோக்கு வேறு விருப்பம் இல்லை, அதெல்லாம் அவள் அங்கால நிற்கிறா, வாய்ஸ் மட்டும் வேறு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அக்கா வணக்கம். வணக்கம். ஓகேக்கா, இந்த காலத்திலேயே இந்த தோட்டம் கரைவேற விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போய் கொண்டிருக்கேன் தானே, சரி நீங்கள் ஏன் தோட்டம் செய்யணும்னு சொல்லி இப்போ செய்து கொண்டிருக்கீங்க? இது விவசாயம் வந்து எங்களுக்கு சாப்பாடு போடுற தொழில். நாங்கள் தாத்தா காலத்துல இருந்தே செய்து கொண்டு வரோம். அப்போ இப்படியே தொடர்ந்து செய்துன்னு வரீங்க. இப்போ இதால் இப்போ தற்சமயத்திலேயேக்கா ஏன் நீங்கள் விவசாயம் செய்றீங்க, வேறு நல்ல தொழிலுக்கு போகலாம் தானே சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அப்படி கருத்துக்கள்? விவசாயம் வந்து நாங்கள் பரம்பரையாக செய்து கொண்டு வரோம். அதோட இதுதான் ஜீவனாம்சம். ஓகே ஓகே. இப்போ மற்ற தொழில்கள் எல்லாம் வேந்து வந்தது. இதுதான் உழுதுன்னு சொல்லியா தேவையான தொழில் உண்டு. இது இல்லை பண்ணி எல்லாருமே இப்போ இது செய்யாமைக்கு வேறு தொழில் போனால் கடைசியாக எல்லாம் சாப்பாட்டுக்கே இதுதான் எங்கிட்ட இதுல இருந்து தான் நாங்கள் வந்து நாங்கள். அதான் எவ்வளோ ஆழம் செய்கிறீங்க? இது வந்து தாத்தா காலத்துல இருந்தே நாங்கள் தாத்தா அப்பா அம்மா வந்து இப்ப தங்கச்சி செய்வா, தங்கச்சி வேலை எடுத்தவா அப்பாவும் வந்துதான்றவா. இப்ப நான் பாக்குறேன். நீங்க சரிங்க முழு பொறுப்பாண்டு பாக்குறீங்க. அவங்க வேற தொழில செய்து கொண்டு செய்றீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? நான் வீட்டுல இருந்து அம்மா இருக்கிறா, அப்ப தோட்டம் இது பாக்குறோம். 150 வரப்பு காணி இருக்கு, நெல் விதைக்கிறோம் நாங்கள். கத்தரி மெட்ட உளுந்து சணல்கள் எல்லாம் விதைச்சிருக்கு. அப்புறம் மழை பிஞ்சினதுல கொஞ்சம் சணல்கள் உளுந்துகள் இப்பதான் விதைச்சிருக்கு. சில பேர் வேலைக்கு இப்போ இதுக்கு என்ன கத்தரி போட்டுருக்கீங்களா? இப்போ கத்தரி போட்டுருக்கோம். சில வேளை இந்த 28க்கு ஒரு மழையொண்டு வர பார்க்கும், அது தப்பினால் நல்ல இதுக்குள்ள வரும். நிறைய விஷயம் தெரிஞ்சு காய்க்கிறீங்களா? மழை வரும் அதெல்லாம் சொல்றேன். சித்திரை 28க்குள்ள ஒரு வெள்ளம் போடுறது, அந்த வெள்ளம் கழிச்சு நடுற நாங்கள் இன்னொரு கொஞ்சம் வேலைக்கு நட்டு அந்த வெள்ளம் தாண்டினால் நல்லதா வரும். வெள்ளம் வந்து அழிச்சு போடும். விவசாயம் செய்றீங்க, இப்போ செய்யறவங்க என்ன மாதிரி பிரச்சனை எதிர்நோக்குறீங்க? பெட்டர் நீங்கள் பெண்ணா ரெண்டு செய்ய பிரச்சனைகள் அப்படி எதிர்நோக்குங்களா? இல்லை. ஓகே. உரங்கள் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட ஆடு மாடு எங்கள்கிட்ட வீட்டே இருக்கு, அதே கொண்டு வருவீங்களே? சரி. பட் இப்போ எங்கள் வீட்டை தென்னைகள் அப்படி வச்சுருக்கீங்களா? இப்போ ஒரு புதுசாக ஒரு நோய் ஒன்று பிறகு தானே, அப்போ அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் மறந்து இதுவரை என்னன்னு தெரியல. அதுவும் இப்போ தற்சமயம் ஒரு பெரிய பிரச்சனை. பட்டு போமன்னு சொல்லி அது நிறைய இடங்களில் தேங்காய் இல்லை, இளநிகள் இல்லை என்று சொன்னால் அந்த நோயால் அதில் பிடுங்குற இல்லையா? இப்போ நோயை சில கையில் பட்டா கூட காடிக்கிற இருக்குது. என்ன இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க, இப்போ சில சொல்லணும் மழை வந்தால் மாறும் மாட்டேன்னா, அதை பற்றி எனக்கு தெரியல. சரியாக்கா, நன்றி அக்கா, உங்கள் நேரத்தை ஒதுக்கி காய்ச்சது. ஓகே, தேங்க்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவோட அங்கே வச்சுருக்காங்க. அந்த அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயமே சொந்த தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறா. வீடுகளில் பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடெல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கான்னு சொல்லி சொன்னேன். உண்மையாக வீடியோக்கு வேறு விருப்பம் இல்லை. நான் கேட்டுனா சரி நீங்கள் வீடியோக்கு வராமல் கதைங்க சொல்லி சொன்னால் அப்போ தான் கதைச்சவா. உண்மையிலேயே ஒரு முன்னுதாரணமாக இருக்கேன். என்ன சொல்லி சொன்னால் நிறைய பெண்கள் கஷ்டம்னு சொல்லிக்கொண்டே இருப்பினா. அதாவது ஒரு தொழில் போகாமைக்கு கஷ்டம்னு சொல்லி கொண்டு இருப்பினா. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை முடிஞ்ச ஒரு தொழிலை செய்யலாம். இப்போ உங்களுக்கு காணி இருந்தால் விவசாயம் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னிச்சுன்னா ஒரு சின்ன ஒரு உள்ளூர் உற்பத்தி மாதிரியாக தொழில் செய்ய உங்களுக்கு அது கொஞ்சம் வளர்ந்து போக அதால் கூட நீங்கள் நிறைய வருமானம் விளையக்கூடிய மாதிரி இருக்கும். அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். என்ன சொன்ன நிறைய இடங்களில் கஷ்டம்னு சொல்லிக்கொண்டு அப்படியே இருப்பினோம். ஒரு முயற்சி ஒன்றுமே எடுக்க மாட்டோம். அதை சொல்லிக்கிறோம். இப்போ நாங்கள் ஐயாவோட காய்ச்சினாங்க. அப்படி ஐயாவோட வச்சு இப்போ காய்ப்போம். நீங்கள் எவ்வளோ ஆளாம் ஐயா இப்போ அந்த இது செய்கிறீங்க அந்த தொழில்? நான் 12 வருஷமாக இருக்கு. 12 வருஷமாக சரிங்க. இந்த இடம் தானே? இல்லை எங்கள் இடம் சாண்டில் இப்போ ஓகே. இப்போ என்ன தொழில்கள் என்ன கஷ்டங்கள் இருக்குது? எல்லாம் கஷ்டம் தான். என்ன எல்லாம் கஷ்டம் உழைச்சா தான். வெயில்லாம் தம்பி பூட்டிக்காச்சு. நீங்கள் ரக்கணும் என்ன ரெக்கோர்ட் வேணா இல்லை பக்கம் உறிஞ்சி தானே இப்போ விட்டுட்டு வந்தீங்க அங்கே உறிஞ்சியே ஓடுது அப்படி என்ன இதை ரச்சி போட்டு நிப்பாட்டணும். வேணா இப்போ பின்னிடமா இல்லாட்டி இல்லை நாளைக்கு இது நான் அடுத்த ரப்பு கஷ்டம் தானே இல்லை கஷ்டம் தான். அது வெயில் சரியா வெயில் இந்த மாதிரி ஒரு 1500 ரூபா தருவேன் சம்பளம். சம்பளம் ஒரு நாளைக்கு சம்பளம் 1500. அவங்க குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா? போனோம் காணாது. அப்போ என்ன செய்கிற நீங்கள்? என்ன தாங்க நான் மங்களாக்கள் உழைக்கிறேன். உழைக்கிறேமா இந்த என்ன இருந்தாலும் அந்த வாய்க்கால வர தண்ணியில் மோங்கல் விடுறது கை காலெல்லாம் நல்லா இருக்கும். அதான் என்ன பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தண்ணியில் என்ன காட்டுறேன் உண்டு காலை எனக்கு விதமாக இருக்குது. இதில் நிற்க ஆசை எனக்கு இதுகள் இல்லை. அந்த இது கிளங்கி வருது அங்கே வரைக்கும் நல்லா நீட்டாக வருது. அப்படியே மோங்கல் விழா கை விழா நல்லா இருக்கும் உண்மையிலேயே. ஐயா தண்ணி கொண்டு ஐயா வேலை செய்யிட வேணா நான் போயிட்டு வரட்டா ஐயா? சரி வார நன்றி ஐயா. ஓகே. அந்த தென்னைக்கு உண்மையாகவே ஒரு விஷயம் சொன்னாங்க ஐயா. அதாவது தென்னை மரங்கள் அந்த நோய் பரவுது தானே இந்த வெள்ளை ஈக்கள் மாதிரி. கட்டாயம் நாங்கள் அவர்கிட்ட கேட்டு வீடியோ போடுவோம் ஐயா கட்டாயம். இல்லை உண்மையாகவே ஒரு இடத்துல தான் ஆரம்பித்தது. ஒரு வெள்ளை ஈ மாதிரி இலையான் இருக்குது தானே, இலையான் மாதிரி வெள்ளை கலரில் அதுதான் தென்னை மரங்களில் நிற்குது. நின்று அந்த ஓலையில் கருப்பாக வந்துடும். அப்படி படந்து வந்து ஒரு பூஞ்சிற மாதிரி என்ன படந்து வந்து மட்டை தென்னை பரவுது. மட்டை தென்னையிலேருந்து பப்பா வாழை எல்லா மரங்களும் பரவி கொண்டு வருது. கொஞ்ச காலம் போவிட்டு தென்னையில் தேங்காய் இருக்குமோன்னு சொல்லி சந்தேகம் சொன்னால் அவளுக்கு நோய் வந்து கொண்டு இருக்கு. இப்போ நிறைய இடங்களை பரவி கொண்டு வந்துட்டு எங்களை விட்டு பக்கம் இல்லை இன்னும் இத்த வரைக்கும். பிறகு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் தென்னை இனமே அழியப்போன்னு சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா அதுக்கு தீர்வு என்ன மாதிரி சொல்லி தெரியும். உங்களுக்கு அதை தெரியுமென்னு சொல்லி சொன்னேன். அதாவது சில பேர் அந்த அது சார்ந்த துறையில் இருப்பீங்க. தென்னை ஆராய்ச்சி நிலையம் இருத்தானே அதுகளில் வேலை சில கஷ்டம் பார்த்து கொண்டு அப்படி இருக்குன்னு சொன்னால் தயவு செய்து என்ன ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதுக்கு ஒரு வீடியோ போடணும். இப்படி பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து என்ன தொடர்பு கொள்ளுங்க. கட்டாயம் நாங்கள் இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கொள்வோம். இந்த வண்டு அந்த மரங்களை அரிக்கிற மாதிரி ஒரு படம் உண்டு. என்ன காப்பானா ஏதோ ஒரு படம் காப்பான் சூர்யான காப்பான் படமாடா என்ன படம் சூர்யான் அந்த படம்? அந்த வண்டுகள் அரிச்சு கொண்டு வரும் கண்டு காப்பான் தான் அந்த படத்தில் வர மாதிரியே இப்போ இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே பெரிய ஒரு அழிவு மாதிரி தான். தென்னை மரங்களுக்கு எல்லாமே அழிவு மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. அன்றே கணித்தார் சூர்யா. ஓம்பாடு அது சொல்லி விட்ருவாங்களே. உண்மையிலே அந்த படத்தில் வந்த மாதிரி இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தென்னை மரங்களுக்கெல்லாம் ஒரு ஈ மாதிரி வெள்ளை இலையான ஒன்று தண்ணி கொண்டிருக்குது. இதுக்கு தீர்வு தெரிஞ்சால் கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கண்ணே. ஓகே சீ டாடா பாய்.